ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் நமக்கு இத்தனை நாளாக தோணாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வெயிலில் தயிர் இல்லாத வீடே இருக்காது. தயிர் இல்லாமல் அந்த டேவே நமக்கு கம்ப்ளீட் ஆகாது. அந்த லன்ச், அந்த மீல்ஸில் கண்டிப்பாக எல்லோரும் தயிரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இத்தனை நாளாக நம்ம தயிரை ஒரு காப்பர் கண்டெய்னர்லையோ இல்லை ஒரு பிராஸ் கண்டெய்னர்லையோ உர போட்டு பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ சொன்ன உடனே நிறைய பேருக்கு தோணும் ஆமாம்ல அப்படின்னு. எனக்கும் படிக்கும்போது அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இத்தனை நாள் நம்ம அதை நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம வீட்டு பெரியவங்களும் இதை பற்றி பெருசாக சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஏன் நம்ம ஒரு காப்பர் கண்டெய்னர்லையோ ஒரு பிராஸ் கண்டெய்னர்லையோ தயிரை உரப்போட மாட்டோம் அப்படின்னா, இந்த காப்பரும் பிராஸும் ஒரு ரியாக்டிவ் மெட்டல். இந்த ரியாக்டிவ் மெட்டலோட எப்போவுமே சோர், அதாவது புளிக்கக்கூடியதும் அசிடிட்டியாக இருக்கிறதும் போட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது ரியாக்டிவ் மெட்டலுங்கிறனால ஏதோ ஒரு தப்பான ரியாக்ஷன்ஸில் நமக்கு ஒரு தப்பான ஒரு ஃபார்மேஷனை கொடுத்துரும். அதனால தான் இது கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் தயிரும் ஒரு லாக்டிக் ஆசிட் இல்லையா? ஸோ இந்த தயிரை ஒரு காப்பர் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா இது ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு மெட்டாலிக் சால்ட்டையும் ஹைட்ரஜன் கேஸையும் கொடுக்கும். இந்த ஃபார்மேஷனில் இருக்க ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இமீடியட்டாக பாய்சனஸாக மாறி ரொம்பவுமே ஹார்ம்ஃபுல்லான ஒரு எஃபெக்டை நம்ம பாடிக்கு கொடுத்துருமா. அதுவே இந்த காப்பரில் சுற்றி வெளியில் காப்பரோ இல்லை ஒரு பிராஸ், அதாவது ஒரு செம்போ ஒரு பித்தளையோ உள்ளே ஒரு டின்னோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் தயிர் ஊற்றி வைக்கலாம். ஏன்னா டின் ஒரு நான் ரியாக்டிவ் மெட்டல் இல்லையா? ஸோ நம்ம அதில் ஊற்றி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே ஆகாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு காப்பர் கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி வச்சு குடித்தோம் அப்படின்னா அந்த காப்பர் வாசம் வரும். ஏன்னா இது அந்த ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இல்லையா? அதனால தண்ணி கூட சேர்ந்து அந்த காப்பர் வாசம் நமக்கு வரும். ஸோ இனிமேல் நம்ம புளிக்கக்கூடியதோ இல்லை ஆசிடாக இருக்க ஆசிட் தன்மை உள்ள அந்த மாதிரியான ஃபுட்டை இந்த மாதிரியான ரியாக்டிவ் மெட்டல்ஸ் கூட சேர்த்து வைக்க வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.